எல்லாருக்கும் காலை வணக்கம். பல்க வளத்துடன். இன்றைக்கி மணியை பார்த்தீங்கன்னா 4 o'clockலாம் எழுந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பம். அதனால் இன்றைக்கி விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு காலையில் விளக்கிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நேற்றே பண்ணிட்டேன், இருந்தாலும் மனசு கேட்கல. இன்றைக்கி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு கோலமும் போட்டாச்சு. இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. முருகரையும் வேலையும். இன்றைக்கி என்னென்ன அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா, பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இந்த 3 அபிஷேகம் தான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வீட்டில் அதுதான் இருந்துச்சு. அதனால் இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாம், சாமி ஏற்றுக்கூடும் நம்பிக்கையில் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறவு இது வெள்ளி செவ்வாய்க்கு பண்ணணும் அப்படி பண்ணுவேன். இது கந்த சஷ்டி ஆரம்பம் அப்படின்னால நாள் இன்றைக்கி பண்ணி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் கந்த சஷ்டி விரதம் என் லைஃப்பில் நான் இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்ததுக்காண்டி அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு இதுக்கப்புறமும் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் விரதம் இருக்கேன். அந்த விரதம் நல்லபடியாக போகணும். இன்றைக்கி ஃபஸ்ட் டே நல்லபடியாக போகும். என்ன விரதம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பழங்கள் வச்சு விரதம் எடுத்திருக்கேன். 3 வேளையும் பழங்கள் சாப்பிடலாம், நான் ரைஸை கட் பண்ணிவிட்டு பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதை எடுத்திருக்கேன். சாமிக்கு இன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பழம் வச்சு கும்பிட்லாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் நிறைய வச்சு கும்பிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு காலையில் இதுதான் செய்ய முடியுது. பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவ்வளவும் பண்ணணும் அப்படிங்கிறச்சில கொஞ்சம் இதாக இருக்குது. இன்றைக்கி லேட்டாகவும் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ வேலையும் அதுக்காண்டி இன்றைக்கி பாலும் பழமும் வச்சு மட்டும்தான் நான் இன்றைக்கி கும்பிட்ருக்கேன். அப்புறவு என்ன நல்லபடியாக கும்பிடணும். முருகன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். வேறு என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. இந்த விரதம் நல்லபடியாக நான் முடித்து காட்டணும், எந்த தடையும் இல்லாமல் அப்படின்ட்டு. அப்புறவு நம்ம சர்க்கோண தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு அதுக்கும் கோலம் போட்டு நாள் தீபத்தை இன்றைக்கி ஏற்றிருக்கோம். நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு நான் யூடியூப்பை பார்த்து தான் ஒன்று அந்த விரதம் இருக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். நான் யார்கிட்டையும் கேட்கல. சரி, அவங்கக்கிட்ட மங்கையர் அரிசி இருப்பாங்கள்ல, அவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நாள் ஒரு விளக்கு ஏற்றுவோம் அப்படின்ட்டு 6 நாள் 6 விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 6ஆவது நாள் மட்டும் நம்ம வெத்தலை வச்சு விளக்கு ஏற்றலாம். இன்றைக்கி சும்மா அப்படி நெய் விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு இன்றைக்கி நெய் விளக்கு ஏற்றி நல்ல சாமியும் கும்பிட்டாச்சு. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அப்புறம் காப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். காப்பு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க தான் கட்டணும். எனக்கு பெரியவங்க வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். அவங்க விட நமக்கு யார் நல்லது கெட்டது நினைக்க போகிறா, நல்லதுன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு காப்பும் கட்டியாச்சு.